ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு ரொம்ப நன்னா இருக்குது. ரொம்ப நன்னா இருக்குச்சு. சுக்கிரன் துலா ராசிக்கு வந்தவுடனே மேலும் நல்லாயிடும். 15 நாள் ஆவணி 15 வச்சுக்கோங்க. முதல் 15 ஜாகிரதை, ரெண்டாவது 15 சிறப்பாக இருக்குது. சமபாதியாக பிரிச்சிடும். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சப்பட்டு மாறச்சே அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். 4ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் கேத்துன்னு வச்சே ரிஷபராசினுடைய அம்மாவின் உடல் நலத்தில் அதிக அக்கறை. அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிட்றாங்களா, உணவு பழக்கம் கரெக்டாக இருக்கா, ரோட்டில் போகிறாங்க இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கீழே ஊந்து அடிபட்டுக்கிறாமல் இருக்காங்களா, ரணகாயங்கள் இல்லையான்னு பார்த்துக்கணும். மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிட்ணும். ரிஷபராசியின் அம்மா ஜாகிரதை. அப்பா சூரியன் அப்பா, 4ஆம் இடம் அம்மா. சூரியனே 4ஆம் இடத்துல மாத்ரு ஸ்தானாதிபதியான சூரியன் 4ஆம் இடத்தில் பாம்போடு இருக்கிறதுனால தான் இந்த எச்சரிக்கை. ஒரு சிவன் கோயில் இருக்கிற அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிச்சே இந்த பாவங்கள் போய் கஷ்டங்கள் போய் நல்லா ஆயிடுவீங்க. மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் அனுமாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, நல்லா ஆயிடுவீங்க. ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, நல்லா ஆயிடுவீங்க.